ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलपाशितशोभितलिङ्गं जन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்லூரான் திருவடியையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் நாள், நேற்றைய தினம் ஆவணி மாத பிறப்பு 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற பொழுது பானுவாரம் என்று போற்றப்படுவது. நாம் சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு, சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். ஆலயங்களிலே நாம் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்த பின்பு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே நடுமத்தியிலே இருக்கின்ற சூரிய பகவான், இந்த சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இன்று இந்த ஆவணி மாதத்து பூர்வபக்ஷ சதுர்த்தசி. இது பொதுவாக சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமான் சன்னிதானத்திலே நடேசர் அபிஷேகம். இது பொதுவாக ஏனைய சுவாமிகளுக்கெல்லாம் நாம் எப்பொழுதும் அபிஷேகங்கள் செய்து கொள்வோம். இந்த நடராஜ பெருமானுக்கு மட்டும் அங்கே சிதம்பரத்திலே வருடத்திலே 6 நாட்கள், அது 6 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் திதிகள் அடிப்படையிலே நடைபெறுவது. இப்போ சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று, புரட்டாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம், மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த 6 நாட்கள் தான் இந்த அபிஷேகம். அதில் 3 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டதாகவும் 3 திதிகளோடு கூடியதாகவும் இந்த நடேசர் அபிஷேகம் சிவனாலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற நடேசர் அபிஷேகங்கள் நான் கலந்து கொள்வதோடு இன்று அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய இந்த உற்சவத்திலே 10வது நாள் மஞ்சத் திருவிழா. திருமஞ்சம் அழகாக அந்த அலங்கார கந்தனுடைய காட்சி கண்கொள்ளா காட்சியாக பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ, அங்கே சங்கநாதங்கள் ஒலிக்க, பேரி வாத்தியங்கள் முழங்க, தேவார் திருமுறைகளோடு ஆங்காங்கே திருப்புகழ் கந்தன் அனுபூதி இசைக்கப்பட்டு பக்திமயமாக கோலாகலமாக நல்லூரானுடைய திருமஞ்சத் திருவிழா இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு அந்த உற்சவத்திலே அழகான மஞ்சத்திலே ஏறி முருகப்பெருமான் வீதியுலா வருகின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.